எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. JLR எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ங்க. என்ன அப்படின்னா லோன் கேரண்டி கிடைச்சிருக்குங்க 1.5 பில்லியன் யூரோஸ். யார்கிட்ட இருந்து அப்படின்னா யூகே கவர்மெண்ட் இருந்து. எதுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்ளை செயினை சேஃப்கார்ட் பண்றது தாங்க. இது மட்டும் காரணம் இல்லை. யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கிட்டோம்னா JLR வந்து ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டருங்க. அது போக முக்கியமான எம்ப்ளாயரும் கூட. கிட்டத்தட்ட டைரக்டாவே ஒரு 34,000 பேர் JLRல ஒர்க் பண்றாங்க. யுனைடெட் கிங்டம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது போக இன்டைரக்டா ஒரு 1,20,000 வேலை வாய்ப்புகளை JLR கொடுத்துட்டு இருக்குங்க. அதனால யூகே இந்த சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க JLR பொறுத்த வரைக்கும். இது போக சைபர் அட்டாக்னால JLR வந்து ப்ரொடக்ஷன் ஹால்ட் சொல்லியிருந்தாங்க அக்டோபர் 1 வரைக்கும். ஃபேஸ்டு மேனர்ல நாங்க ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ங்க. அடுத்து இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் பேக்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எப்பயில இருந்து இது ரோல் அவுட் ஆகுதுன்னா அக்டோபர் 1ல இருந்துங்க. இந்த அசோசியேஷன் கீழே ஒரு 4 நாடுகள் இருக்குங்க. அந்த 4 நாடுகளும் சேர்ந்து அடுத்த 15 வருஷத்துல நாங்க வந்து ஒரு $100 பில்லியன் இந்தியாவில நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த அக்ரிமெண்ட் மூலமா நமக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்விஸ் வாட்சஸ், சாக்லேட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பைசைக்கிள்ஸ் இது எல்லாமே டொமஸ்டிக் இந்தியன் மார்க்கெட்ல சீப்பரா கிடைக்குங்க. அடுத்து லுபின் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்குங்க, நனோனி பிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சப்சிடரி மூலமா நெதர்லாந்து பேஸ்ட் விசுஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனியை அக்வயர் பண்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த டீலோட ஒர்த் எவ்வளவு அப்படின்னா 190 மில்லியன் யூரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த விசுஃபார்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஐ கேர் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அவங்களோட பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ்ல நடக்குது. இது லுபின்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து டாடா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல குறிப்பா 6, 7, 8ல சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. பிரைஸ் பேண்ட் வந்து 310ல இருந்து 326 பெர் ஷேர். ஸோ $1.7 பில்லியன் ஐபிஓங்க. ஏற்கனவே டாடா டெக்னாலஜிஸ் நவம்பர் 2023ல டாடா குரூப் ஐபிஓ போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஐபிஓ டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் டாடா கேபிட்டல் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓல நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. தென் ஓஎஃப்எஸ் இருக்குங்க. நியூ ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 210 மில்லியன் நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஓஎஃப்எஸ்ல ஒரு 265.8 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்றாங்க. இதுல அதாவது டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 88.6% ஸ்டேக் வந்து யார்கிட்ட இருக்குன்னா டாடா சன்ஸ்க்கு தாங்க இருக்கு. ஸோ டாடா சன்ஸ் வந்து ஒரு 230 மில்லியன் ஷேர்ஸ் ஆப்லோட் பண்ற மாதிரி தெரியுது. அது போக இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு 35.8 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ஆப்லோட் பண்றாங்க. டாடா கேபிட்டல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் லக் தாங்க. ஸோ உங்களுக்கு லக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய அக்ரோ அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் கூட எம்ஓஇஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான எம்ஓஇ சைன் பண்ணிருக்காங்க. அதை ஒன்னொன்னா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் காட்ரேஜ் அக்ரோவேட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணிருக்காங்க ஒரு 960 crores இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி நாங்க செட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காட்ரேஜ் அக்ரோவேட். அடுத்து கொக்கோ கோலா பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா 3 கொக்கோ கோலா பாட்டில்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து 25,760 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதுல யார் யார் அந்த 3 கொக்கோ கோலா பாட்டில்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்எல்எம்ஜி பியூரேஜஸ், தென் ரெண்டாவது ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பியூரேஜஸ். இந்த ஹிந்துஸ்தான் கொக்கோலா பீவரேஜஸ் அப்படின்றது கொக்கோ கோலா நிறுவனத்தினுடைய சப்சிடரிங்க. அடுத்து கந்தாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து நாங்க 25,760 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கூட. அதே மாதிரி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்க வந்து ஒரு 2,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸோட டிமர்ஜர் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அக்டோபர் 1, 2025 வந்து லீகல் எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 ஸ்பிளிட் ஒரு கம்பெனி பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்ற பேர்ல கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்ப டாடா மோட்டார்ஸ் கீழே இருக்கிற பேசஞ்சர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், தென் JLR இவங்க எல்லாருமே வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படின்ற நேம்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னா ரெக்கார்ட் டேட், அதாவது இந்த டிமர்ஜர் 1:1 டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் கம்பெனி சொல்லல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இது ஸ்பிளிட் ஆகட்டும் அப்படின்லாம் வெயிட் பண்ற அளவுக்கு அது ஹையர் வேல்யூவேஷன்லாம் இல்லை. அடுத்து ஆனந்த்ராஜ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ பினான்சியல் 31ல
$1 பில்லியன் இருக்கிறதுக்காக நாங்க ஸ்கேல் அப் பண்றதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அதாவது ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அப்படின்றது ஒரு 1200 கோடியா இருக்குங்க. கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 31ல செட் பண்ண டார்கெட்டுக்காக கேபெக்ஸ் வந்து ஒரு $2.1 பில்லியன் எடுத்துக்கிறாங்க. ஆனந்தராஜ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்க. எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் 32க்குள்ள 307 மெகாவாட்டா இருக்கும் எங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 28 மெகாவாட்டா இருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் 32ல அவங்களோட கெப்பாசிட்டி 300 மெகாவாட்டுக்கு மேல இருந்தது அப்படின்னா ஆப்வியஸா அவங்க $1 பில்லியன் ரெவன்யூ அப்படின்றத அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் October 18, 2025 நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு மத்தியில புரோக்கரேஜ் நிறுவனமான MOFSL வந்து கம்பெனில ஒரு 16% அப்சைட் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து LTTS LNT டெக்னாலஜி சர்வீசஸ் தென் சைமன்ஸ் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா AI ட்ரிவன் ஆட்டோமேஷன் டெவலப் பண்றதுக்கு, தென் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு, தென் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் தென் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இதுல எல்லாம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இனிஷியேட் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்னால ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பா 3 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. உட்கிராஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈசாப் அண்ட் சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்க எல்லாத்துக்குமே தொடர்ந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக்னால ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அதாவது 5 மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அப்படின்றது இப்பயுமே ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே வந்து ஒரு 45 to 50% வந்து எக்ஸ்போஷர் இருக்குங்க அவங்களோட டோட்டல் லோன் புக்ல மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக் அப்படின்றது. இதுல சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 50-50 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. 50% செக்யூர்டு, 50% அன்செக்யூர்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக். இந்த அன்செக்யூர்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக்ல 95% ஆஃப் லோன் வந்து நாங்க கவர் பண்ணிருக்கிறோம். CGFMU ஸ்கீம் கீழே கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப சமீபத்தில் முடிஞ்ச குவார்டர்ல ஒரு 371 கோடி ரூபாய் லோன் ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. தென் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ட ஒரு 362 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் லோன்ஸை வித்திருக்காங்க. அதே மாதிரி உட்கிராஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் NPA பயங்கரமா கூடி இருக்குங்க. கிராஸ் NPA 11.4% இருக்கு, நெட் NPA 5% இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அது இன்னுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கீழே இறக்கி கொண்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிப்போர்ட். அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா கிறிசில் வந்து கம்பெனியோட அவுட்லுக் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டேபிள்ல இருந்து பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு அவுட்லுக் வந்திருக்குங்க. A+ ரேட்டிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா கலெக்ஷன் எஃபிஷியன்சி ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் 99% இருக்கு. தென் பேரண்ட் கம்பெனிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது முத்தூட் மைக்ரோஃபினுக்கு. அதனால இந்த அப்கிரேட் கொடுத்துருக்காங்க கிறிசில். நம்மளுக்கு இது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டுங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அம்புஜா நியோஷியா குரூப்போட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 155 கீஸ் இருக்கிற தாஜ் கங்கா ரிசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா வெஸ்ட் பெங்கால்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து பெட்ரோநெட் LNG நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிட என்ன சொல்றாங்க, சென்ற ஆண்டு LNG இம்போர்ட் அப்படின்றது 27 மெட்ரிக் டன் பெர் இயரா இருந்தது. அதற்கு முந்தைய ஆண்டு வந்து 23 மெட்ரிக் டன் பெர் இயரா இருந்தது. ஆனா 2030க்கு மேல ஒரு வருஷத்துக்கு இந்தியா வந்து ஒரு 120 மெட்ரிக் டன் பெர் ஆனம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்ரோநெட் LNGக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ங்க. இது போக நேச்சுரல் கேஸ் கன்சப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய ஷேர் வந்து 6.5% இருக்கு இப்போதைக்கு. இது வந்து 2030க்கு மேல 15% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோநெட் LNG உடைய மேலிடம் சொல்றதை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா LNG இம்போர்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ்ல 3 to 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இம்போர்ட்ஸ் அதிகமாகிறப்ப இங்க உள்ள கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ பெட்ரோநெட் LNG ஏற்கனவே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய திகாஜ் டெர்மினல் குஜராத்ல 17.5 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டில இருந்து 22.5 மெட்ரிக் டன் பெர் ஆனம் அப்படின்ற கெப்பாசிட்டிக்கு எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 4 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஈஸ்ட் கோஸ்ட் டெர்மினல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒடிசால ஒரு பிளான்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க 5 மெட்ரிக் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டியில. ஸோ பெட்ரோநெட் LNG பொறுத்த வரைக்கும் நல்ல டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து டாடா பவர்ல 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் பரோடா கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா MSME சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்றதுக்காக இந்த MOU சைன் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. தென் டாடா பவர்ல 2வது அப்டேட் என்ன அப்படின்னா டாடா பவருடைய சப்சிடரி டாடா பவர் EV சார்ஜிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அவங்க வந்து VECV லிமிடெட் அதாவது வால்வோ ஐஷர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காக இருக்கும்? ஸ்மால் எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜிங் அக்சஸ்க்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது ரெண்டுமே டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 10,700 இருக்குங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 88.75 இந்திய ரூபாயா இருக்கு. கொஞ்சம் சரிவில இருந்து மீண்டு எழுந்திருந்தது, மறுபடியும் சரியா ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் நிடோ ஹோம் ஃபைனான்ஸ் நான் அப்ளை பண்ணிருக்கேன் சார், எனக்கு அலர்ட் ஆயிடுச்சு, இப்ப அதை என்னால விற்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நான் என்ன கேட்கிறேன், பாண்ட் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க. வாங்கி அலாட் ஆன உடனே எதுக்கு அதை விற்கிறத பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்றதாங்க என்னுடைய கேள்வி. மற்றபடி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. பொட்டன்ஷியல் பையர்ஸ் இருந்தாதான் பாண்ட் ட்ரேட் ஆகுறப்ப நம்ம அதை கொடுக்க முடியும், இல்லாட்டி கொடுக்க முடியாது. நம்ம ஈக்விட்டிக்கு வாங்குறப்பே அதை கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டுக்கு கேட்கவே வேணாம். மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்து அந்த ஈல்டு அப்படியே எடுத்து பழகணுங்க. நீங்க ஒரு 35-40 அந்த ஏஜ்ல இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் 60+ உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரும். அதை இப்பல இருந்தே பழகணும். கொஞ்சம் கொஞ்சமா பாண்டை அக்யூமுலேட் பண்ணி பழகணுங்க. அடுத்து பிடிசி இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. புக் வேல்யூக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரேடிங் பிசினஸ் பண்ற கம்பெனியே பாக்குறது இல்லை. இன் அடிஷன் டு தட் கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டியும் அதிகமா இருக்கு. அதனால நம்ம அந்த சைடு போறது இல்லைங்க. அடுத்து பஜாஜ் ஸ்டீல் நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.17, தென் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பட் என்னுடைய வியூவை நான் சொல்லிடுறேங்க, லார்ஜ் கேப் பார்த்து ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட். அடுத்து சில்வர் ETF நான் ஒரு காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், பட் 50% பக்கமா எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டுக்காக தானே இன்வெஸ்ட் பண்ணீங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் உள்ள போட்டீங்களோ அதை மட்டும் வெளில எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட்டோட போர்ஷனை அப்படியே நீங்க ரீடைன் பண்ணலாம். டு பி ஃப்ராங்க், கோல்ட்ல நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பயம் உங்களுக்கு வந்திருக்காதுங்க. அடுத்து அபர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு காஸ்ட்லியா தாங்க தெரியுது. 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், அது எனக்கு காஸ்ட்லி தான். அடுத்து விஷ்ணு பிரகாஷ் புங்லியா அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது என்ன பிசினஸ் ஏதுன்னா நான் உள்ள போய் பாக்குறப்பயே டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருந்ததுங்க. நான் பார்க்கவே இல்லை. டெட் டு ஈக்விட்டி 0.91, ரொம்ப 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 ஜாஸ்தி. இப்ப நான் த்ரெஷோல்ட் 0.10 செட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இது எனக்கு சரி வராது. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் இருந்தா, எனக்கு ட்ரேடிங் பத்தி எதுவும் தெரியாதுங்க. நல்ல ட்ரேடிங் நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அவங்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி.